ஒரு விரல் ஆயுதம் ஏந்தி நாம் ஒவ்வொருவரும் நடத்தக்கூடிய இரத்தமில்லா ஜனநாயக யுத்தம் தேர்தல். மக்களாட்சி எனும் மாபெரும் ஒளியை ஏந்தி நிற்கக்கூடிய அந்த ஆயுதத்தை முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஏந்தும் போது அது இன்னும் கூர்மை மிக்கதாக மாறிவிடுகிறது. இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்திய தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி நடத்தக்கூடிய இந்த என் வாக்கு என் உரிமை மாபெரும் விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய அங்கமாக முதல் தலைமுறை வாக்காளர்களோடு ஒரு பிரத்யேக கலந்துரையாடல் நிகழ்வு இது. விருதுநகர் இந்து நாடார் செந்திக்குமார நாடார் கல்லூரியில் இருக்கிறோம். நம்மோடு விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திரு ஜெயசீலன் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சியை தொடங்கவிருக்கிறோம். முதல் தலைமுறை வாக்காளர்களிடம் தேர்தல் அரசியல் சார்ந்து, வாக்குரிமை சார்ந்து, அரசியல்வாதிகளுடைய செயல்பாடுகள் சார்ந்து, வாக்குக்கு பணம் கொடுப்பது, இப்படி பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய என்ன ஓட்டம் என்ன என்பதை இந்த நாடு அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. பேசுவோம். யாருக்கெல்லாம் உங்களுடைய ஓட்டு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது? எவ்வளவு பேருக்கு இருக்கு? நன்றி நன்றி. நிறைய பேரு 90% பேரு தெரிவிச்சிருக்கீங்க ஓட்டு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்கு. யாருக்கெல்லாம் என்னுடைய ஓட்டு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கை இல்ல, என்னுடைய ஓட்டு நான் ஓட்டு போட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றவங்க எவ்வளவு பேர்? எவ்வளவு பேர்? ஒரு 10% பேர் இருக்காங்க சார். ஏமா ஒரு மைக் கொடுங்க அந்த பாப்பாக்கு. ஏமா உங்களுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்ல? இத்தனை வருஷம் அதே மாதிரி தானே சார் அரசியல் எல்லாமே நடந்துச்சு. இப்போ வரைக்கும் வந்துட்டு எந்த மாற்றமும் ஏற்படல. இன்னைக்கு இந்த ஒரு ஓட்டால மட்டும் எப்படி மாற்றம் ஏற்படும் சார்? அதே விஷயம் தான் நடக்குது. எதுவுமே ஒரு மாற்றமும் எனக்கு தெரிஞ்சு வர்ற மாதிரி இல்ல. எங்க அம்மா காலத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்குன்னு நான் கருதுறேன். எல்லாரும் சொல்றாங்க, பட் எதுவும் நடக்கிற மாதிரி இல்ல. அதனால என்னோட ஒரு ஓட்டு ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை யாரும் தரல. அந்த நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருந்தா நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல, அதனால நான் ஓட்டு போடணும்னு சொல்லணும். ஒரு ஓட்டால இது வாக்கு மாறும் அப்படின்றது எனக்கு கிடையாது. ஏன்னா சாகர விவசாயி அப்பத்துல இருந்து செத்துக்கிட்டு தான் இருக்கான். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இது எல்லா குற்றமும் அப்பத்துல இருந்து நடந்துட்டு தான் இருக்கு. எங்க தாத்தாவோட ஜெனரேஷன்ல ஓட்டு இருந்தது, அப்பாவோட ஜெனரேஷன்ல ஓட்டு இருக்கு, என் ஜெனரேஷன்ல இப்ப ஓட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த குற்றங்கள் குறைஞ்சதா, இந்த குற்றங்களுக்கு தண்டனைகள் கிடைச்சதா அப்படின்றது கேள்விக்குறிதான். இப்ப நான் ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு அவங்க இப்ப ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த வேட்பாளர் அவரோட மனைவிக்கோ மகளுக்கோ நகை வாங்கி கொடுப்பாரு, அவங்களோட மச்சானுக்கு மால் கட்டி தருவாரு, அவங்களோட பையனுக்கு ஆடி கார் வாங்கி தருவாரு. இதே ஓட்டு போட்ட மக்கள் தெருக்கோடியில நிப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா என்னோட ஓட்டு அவ்வளவு சீக்கிரம் மாறும்னு சொல்லிட்டு தெரியல. இன்னொருத்தவங்கிட்ட கேட்டு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்கம்மா? எங்க அப்பாக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியணும் அப்படின்றது எனக்கு ஒண்ணு. இன்னொன்னு, சீரியஸா எனக்கு இந்த கட்சி இந்த பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் ஓட்டு போடுறதே ஏதோ ஒரு படத்துல பார்த்துதான். ஏன்னா ஒரு ஓட்டோடைய முக்கியம் எவ்வளவுன்னு சொல்லுவாங்க, முக்கியத்துவம். சோ எங்க அப்பா கிட்ட பேசி இவங்களுக்கு நீ ஓட்டு போடு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு நாலேஜ் எனக்கு கிடைக்கும். ஓகே, இவங்களுக்கு போட்டா ஒரு நம்பிக்கை தான், நம்ம அப்பா சொல்றதை கேட்டு ஓட்டு போட்டு அவங்க வின் பண்ணா நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. கரெக்டா சொல்லணும்னா எனக்கு பேசிக்கா பாலிடிக்ஸ் பத்தி அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல. ஏன்னா என்னோட ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சின்ன வயசுல இருந்தே எஜுகேஷன்ல இதை கொஞ்சம் இம்போஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை பத்தி தெரியும். ஏன்னா என்ன நடக்குது அந்த அளவுக்கு எனக்கு அதுல நாலேஜ் இல்ல. சோ நம்மளோட பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னா அது கரெக்டா இருக்கும். வாக்குரிமை மேல இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கிறத நம்ம நேர்ல பாக்குறோம். இந்த அதிருப்திக்கு என்ன காரணம்? வாக்குரிமையுடைய முக்கியத்துவம் என்ன நினைக்கிறீங்க சார்? நிறைய பேர் நான் ஒரு ஓட்டு போட்டு என்ன மாறப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய கை தூக்கியிருந்தாங்க. நான் ஒரு ஓட்டு போட்டு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு. நம்ம இருக்கக்கூடியது ஜனநாயக நாடு. இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கிற நிலையில நாம் எந்த ஒரு மாற்றத்தையும் ஜனநாயக வழியில் தான் ஏற்படுத்த முடியும். இப்போ நீங்க சொல்றீங்களா, எங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன, நான் விரும்பக்கூடிய மாற்றங்கள் இதுவரையும் இத்தனை ஆண்டுகளா வரல அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து நீங்க இப்ப சொன்னீங்க. நீங்க வேற வழியில அந்த மாற்றங்கள் நிச்சயமாக கொண்டு வர முடியாது. அதற்கு ஒரே வழி எலெக்ஷன் ப்ராசஸ் தான். அதனால இன்னும் நீங்க பாருங்க, நம்மளுடைய நாட்டுல ஆவரேஜா 70% to 75% தான் கடந்த சில தேர்தல்கள் பார்க்குறப்ப 70 to 75% தான் ஒவ்வொரு இதுலையும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். அவ்வளவு போலிங் நடக்குது, வாக்குப்பதிவு அவ்வளவுதான் நடக்குது. அப்ப ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 25 விழுக்காடு, 4ல் ஒருத்தர் ஓட்டு போடுறது. ஸோ நமக்கான ஒரே வாய்ப்பு டெமோக்ராட்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி வாக்கை செலுத்துவது தான்.
அதனால உங்களுக்கு வந்து மாற்றம் வரல அப்படின்லாம் வந்து நீங்க சொல்லக்கூடிய கருத்து வந்து அதுக்கு வந்து நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்றது வந்து நிச்சயமா சரியானது இல்லை. இந்த ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான வாய்ப்பு வாக்குரிமை தான். இளம் வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் முழுமையாக வாக்குப்பதிவை செய்ய வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான கடமை. நீங்கள் அது ஒரு வழிதான் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஜனநாயகத்துல அந்த ப்ராசஸ்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான உரிமையும் வாய்ப்புகளும் நிச்சயமா தேர்தல் தான். சார் அதே மாதிரி வாக்களிக்கும் போது என்னால சுயமா முடிவெடுக்க முடியல, என்னுடைய பெற்றோருடைய தயவு அவங்களுடைய ஆலோசனையும் இல்லாம என்னால எடுக்க முடியலன்ற சொல்றாங்க. இதுக்கு என்ன நீங்க கொடுக்கக்கூடிய பதில்? நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேட்பாளரை பற்றியும் நீங்கள் முழு விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் 26 அப்படின்னு ஒன்று சப்மிட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வேட்பாளரும் அவங்களுடைய முழு விவரங்கள், அவங்களுடைய கல்வி தகுதியிலிருந்து அவங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய குற்ற பின்னணி, ஏதாவது கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய குற்ற வழக்குல தொடர்புடைய இருக்காங்களா, அவங்களுடைய சொத்து விவரம் என்ன, அவங்க வந்து அனைத்து விவரங்கள், அவங்களுடைய விவரங்கள் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் நாமினேஷன்ல வேட்புமனு தாக்கல் பண்றப்ப அதை நீங்க இணையத்துல எல்லாரும் பார்க்கலாம். அது வந்து பொது வெளியில இருக்கு. எனவே ஒரு வேட்பாளரை பற்றி அவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகளை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி இன்னைக்கு வந்து உங்களுக்கு நம்மளுடைய வாக்கை செலுத்துவதற்கு அனைத்து வேட்பாளர்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இன்னைக்கு நிறைய ஃபோரம்ல இது மாதிரியான டிஸ்கஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் தெரிஞ்சுக்கணும், நான் என்னுடைய முடிவை எடுப்பதற்கு முன்பாக நான் எவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி தெரிஞ்சுட்டு உங்களுடைய வாக்கை செலுத்துவதற்கு நீங்கள் சற்றே முயற்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு வந்து யாராவது ஒருத்தர் சொல்றதை வச்சு ஃபேஸ் வேல்யூ வச்சு எடுத்துக்கூடாது. இவங்க தானே, இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், இவர் சொன்னா கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். அது நமக்கு நெருக்கமான நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் வள்ளுவர் குறிப்பிட்டதை போன்று மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால அதை சற்றே நீங்கள் வந்து இது சரியா தவறா, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்திகள் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க இன்னைக்கு தெரிந்து கொள்வதற்கு இணைய உலகமும் உங்களுடைய சமூக ஊடகங்களும் உங்களுக்கு கை கொடுக்கின்றன. அவற்றை நீங்கள் சற்றே முயற்சி செய்தால் இவையெல்லாம் குறித்து நீங்கள் தெளிவான பார்வையோடு தெளிவான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். விருதுநகர் இந்து நாடார் செந்திக்குமார நாடார் கல்லூரி நடைபெறக்கூடிய இந்த முதல் தலைமுறை வாக்காளர்களுடனான விழிப்புணர்வு இயக்க நிகழ்ச்சியில் எவிடன்ஸ் அமைப்பினுடைய இயக்குனர் திரு கதிர் நம்மோடு இருந்திருக்கிறார். இந்த தேர்தல்ல நீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு ஓட்டு போட போறீங்க? இந்த தேர்தலில் நான் இந்த விஷயம்லாம் யோசிச்சு ஓட்டு போட போறேன் சார், இதெல்லாம் வச்சுதான் நான் என்னுடைய ஓட்டையை நான் முடிவு பண்ண போறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் என்னென்ன? ஒரு சுற்றுச்சூழலை பத்தின விழிப்புணர்வு, அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அதுக்கேத்தாப்புல திட்டங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு நபருக்கு என்னுடைய வாக்குரிமையை செலுத்த நினைக்கிறேன் சார். ஏன் அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழல் தான் இந்த பூமியில நம்மள மாதிரி மற்ற உயிரினங்களும் வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமா இருக்கு. அதை யோசிச்சுதான் நம்மளோட வாக்குரிமையை நான் செலுத்த நினைக்கிறேன். இப்ப இருக்கிற இளைஞர்களை கேட்கிறேன் நானு, போதை பழக்கத்திற்கு ரொம்ப அடிமையா இருக்காங்க இப்ப இருக்கிற இளைஞர்கள். அதனால பெரிய குற்றங்கள்லாம் ஏற்படுது. அதனால அதுக்கு யார் நடவடிக்கை சரியா எடுக்கிறாங்களோ, முறைப்படி எடுக்கிறவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். நான் வந்து விவசாயிகளுக்கு வந்து யார் வந்து மானியத்தை வந்து அதிகப்படுத்தி தராங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறேன். ஒரு மனிதன் வந்து உயிர் வாழ்வதற்கு உணவு, உடை, இருப்பிடம் தேவை. அந்த உணவை உருவாக்குற விவசாயிகளுக்கு நம்ம ஏன் மானியத்தை வந்து அதிகப்படுத்தி நம்ம தரக்கூடாது அப்படின்றது. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க, அவங்களுக்குன்னு வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கணும். அதே சமயம் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆளை தான் நான் வந்துட்டு தேர்ந்தெடுப்பேன் என்னோட ஓட்டுல. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட்டு ஆட்சிகள் மாற்றப்படுகிற இந்த முறை இப்படியே தொடரணுமா, இதுல ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? 5 வருடங்களுக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வர்றதுனால நான் அது செய்வேன் இது செய்வேன் நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க சார். ஆனா அது எல்லாமே செய்யறாங்களான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு 2 வருடங்களுக்கு ஒரு முறைனாவது கண்டிப்பா மாறணும். அப்படி மாறினாதான் என்னென்ன கோரிக்கை இருக்கு அப்படிங்கறத நிறைவேற்றுவாங்க. அவங்க சொன்ன கோரிக்கையை அவங்க சொன்ன நேரத்துல நிறைவேற்றுவாங்க. இப்போ இந்த 5 இயர் வச்சாலே அதுல ஒரு 2 இயர்ஸ்ல 1 இயர் லாஸ்ட்ல அவங்க ஒரு ஃபீட்பேக் எலெக்ஷன் மாதிரி வச்சா ஒரு நல்லா இருக்கும் சார். அந்த எலெக்ஷனோட ஆப்ஷன்ஸ்ல இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு ஓகே,
இல்ல மாற்றம் வேண்டும் அப்படியே தான் ஆப்ஷன் போட்டு அதுல யங்ஸ்டர்ஸ் மட்டும் அதுல ஓட் போற மாதிரி ஏஜ் வந்து 20 to 30 ஏஜஸ் மட்டும் யங்ஸ்டர்ஸோட ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கும் சார். அதனால அவங்களோட எலெக்ஷன் போட்டா கொஞ்சம் கிளியரா இருக்கும் சார். முதல் தலைமுறை வாக்காளர்களை அரசியல்வாதிகள் எவ்வளவு தூரம் மதிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களை மதிக்கிறாங்க சார் அப்படின்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? இல்லைன்னா ஏன் இல்ல, எப்படி நீங்க உணர்றீங்க? அதோட கருத்துக்களை சொல்லுங்க. ரெஸ்பெக்டே கொடுக்கறதில்ல. பிகாஸ் அந்த ஓட்டுக்காண்டி மட்டும்தான் அவங்க வந்து வீடு தேடி வந்து கேட்குறாங்க தவிர, இந்த ஓட் போட்டு அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் அந்த இதில் தான். ஸோ எந்த ஒரு மாற்றமும் அதில் வர மாதிரி எங்களுக்கு தெரியல. இவங்க எவ்வளவு தூரம் அரசியல் களத்தை உள்வாங்கி இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவங்களுடைய வாக்குரிமை மூலம் என்ன மாதிரியான மாற்றங்களை இவங்க உருவாக்கிற முடியும் நீங்க நம்புறீங்க? இளைஞர்கள் வந்து பெரும்பான்மை உலகத்திலே வந்து இந்தியா தான் இளைஞர்கள் அதிகமாக உள்ள நாடு. இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்கிற நாடு இந்தியா. ஆனால் பார்லிமெண்ட்ல எத்தனை பேர் இளைஞர்கள் உட்காந்துருக்கீங்க எம்பியான்னு கணக்கு பார்த்தா வெறும் 9 பேர் தான். 750 பேர் இருக்காங்க லோக்சபா ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 9 பேர் தான். இளைஞர்கள்னா 35 வயசுக்குள்ள. அரசியல்வாதி சொல்ற இளைஞர் கிடையாது. இளைஞர் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு 60 வயசு இருக்கும். அதெல்லாம் கிடையாது. இளைஞர்கள் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது 35ன்றதா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்கு. பார்க்கும்போது நம்முடைய பிரதித்துவம் ரொம்ப குறைவாக இருக்கு. ஈவன் அசம்பிளியில கூட சொல்ல வரேன், சட்டமன்றத்தில் கூட நம்ம போதிய அளவு போய் உட்கார்றது கிடையாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, இங்க எல்லா பிரச்சனையும் நம்ம இந்த சீர்திருத்தத்தை பத்தி நிறைய பேசுறோம் இல்லையா? அவ சரியில்லை, இவங்க சரியில்லை, நான் வந்து இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, இவ்வளவு ஊழல் நடக்குது அப்படின்றதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் நம்ம அதை களத்தை கைப்பற்றாத வரை இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அரசியலை வந்து நம்ம என்னைக்கு உள்ள போகிறோமோ அதுதான் ஒன்று. இன்னொன்று என்னன்னாக்க, ஒரு அரசியல்வாதி தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வந்துட்டு கண்டு காணாமல் இருக்கோம், இல்லை இந்த தேர்தலே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் புறக்கணிச்சிட்டிங்கன்னா அவங்க பண்ணுற எல்லா விதமான அநீதிக்கும் நம்மளும் துணை போகிறோன்னு தான் அர்த்தம். நிறையா பேர் நான் பேசி பார்க்குறேன், நிறைய இளைஞர்களுக்கு வந்து அரசியல் மீது ஒரு பெரிய வெறுப்புணர்வு தான் இருக்குது. இந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் நீங்கள் வந்து வீழ்த்தணும்னாக்க ரைட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப எமர்ஜிங் ஆகி வரணும். பணம் கொடுக்கிற இந்த செயல் வந்து எவ்வளவு தூரம் தண்டிக்கப்பட வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு தூரம் தவிர்க்கப்படணும், தண்டிக்கப்படும் நினைக்கிறீங்க? அந்த காசு அது என்னோட காசு, என்னோட வரி காசு, அவன் ஊழல் மூலம் சேர்த்த காசு. இப்ப நான் அதை வாங்குறதுனால சரி இவங்க வாங்கிடுறாங்க, நீங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடாதீங்க, அது ரெண்டாவது விஷயம். நீங்க வாங்குறதுனால இவங்க ஓட்டுக்கு காசு வாங்குறதுனால வாங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அடுத்த 5 வருஷம் எலெக்ஷன்ல வந்த எல்லாரும் ஊழல் பண்றாங்க, அதுக்காக ஊழல் பண்றாங்க. அதனால வாங்கக்கூடாதுன்றது என்னோட கருத்து. வேற யார்? அது வந்து கொடுக்க கூடாது. இப்ப கொடுத்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்த வாட்டி என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு எந்த திட்டமே நம்ம கொண்டு வர வேண்டியது இல்லை, வெறும் எலெக்ஷன் டைம் காசு கொடுத்தா மட்டும் நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி அவங்க அந்த எலெக்ஷனுக்கு காசை சேர்க்க தான் பார்ப்பாங்களே தவிர நல்ல திட்டத்தை கொண்டு வர மாட்டாங்க. காசு சேர்த்து அடுத்த எலெக்ஷனுக்கு காசு கொடுப்பாங்க, திருப்பியும் வருவாங்க, திருப்பியும் காசு கொடுப்பாங்க, திருப்பி வரும். ஸோ அது ஒர்க்கை கொடுத்தாங்கன்னா அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்குற மாதிரி தான். இப்ப நான் ஓட்ட போடுறேன், நான் காசு கொடுக்குறேன், நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது இருக்கு. அது மாதிரி இது ரொம்ப தப்பு தான். ஆக்சுவலி இட்ஸ் ராங் சார். அவங்க வந்து நம்மளை கரப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களோட விலை வந்து அவங்க கொடுக்கறது ஒரு 1000 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த சொசைட்டி வந்து ஜஸ்ட் அந்நேரம் கொடுக்குற அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அந்த நெக்ஸ்ட் இயர் அந்த அடுத்து வர 5 வருஷத்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நினச்சி யோசிச்சு டிசைட் பண்ணி அதை வாங்கணுமா வாங்க வேணாமான்றது அவங்க டிசைட் பண்ணி. ஒரு பைக் வாங்குறோம்னாலே அதோட நம்மளுக்கு சொந்தமா வாங்குறோம்னாலே அதோட ரேட் வந்து 50,000 ரூபாய் அப்படி கொடுக்குறாங்க. நான் வெறும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் தானே நம்மளோட மதிப்பு அந்த 5 வருஷத்துக்கு. அது அவங்க கொடுக்கறது மனுஷனுக்கு அந்த ஓட்டுக்குன்னு கொடுக்கறது நம்மளுக்கு அது எவ்வளவு பெரிய தப்பு நான் போனோம். நம்ம அந்த 2000 ரூபாய் மட்டும்தானா? அப்ப அந்த 5 வருஷத்துக்கு நம்ம வந்து அவங்க என்ன பண்ணாலும் நம்ம வந்து எதுவும் கேட்க கூடாது. அப்ப அதுக்கு தானே கொடுக்குறாங்க. அப்ப அது தப்பு. வேட்பாளர்களுக்கு இதெல்லாம் தகுதி, இந்த தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் என்னவா? வேட்பாளர்களுக்கு தகுதி அப்படின்னா மக்களோட பிரச்சனைகளை ஆராய்ச்சி செய்பவர்கள் தான் வேட்பாளர்களாக இருக்க வேண்டுமே தவிர மக்களை ஆராய்ச்சி செய்பவர்கள் வேட்பாளராக இருக்கக்கூடாது. 5 வருஷம் நம்மள ஆள போறாங்கன்றப்ப அவங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடாது சார். ஒரு கிரிமினலை வந்து நம்மள ஆளணும் அப்படின்னு நம்ம வந்து அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு வந்து கொடுக்க கூடாது. காசு சம்பாதிக்கணும், படிக்கல அதனால என்ன அப்படின்ற மாதிரி அவங்க சும்மா ஒரு பேருக்காக வந்திருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். அதாவது சார்,
நடிகர்கள் வந்து அரசியல் வர்றது வந்து எனக்கு ஏத்துக்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா சார், நடிப்புங்கிறது ஒரு கலை தொழில் தான் சார். கலையும் இந்த வாழ்க்கையும் பின்னி பிணைஞ்சது. காரணம் என்னன்னா, இந்த சமுதாயத்துல நடக்கிறத எளிய முறையில மக்களுக்கு பிரதிபலிக்கிறதான் கலையோட முக்கியமான அம்சம். அந்த இதை வந்து தொழிலா பண்ற நடிகர்கள் வந்து இந்த சமுதாயத்துல இருக்க குற்றத்தை கண்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வந்து அந்த குற்ற பின்னணியில இருந்து மாற்றணும், நம்ம ஒரு அரசாங்கத்துல ஒரு அரசு அமைப்புல ஒரு முக்கியமான பதவியில இருந்தோம்னா நம்ம இதை மாத்தலாம், அதுக்கான அதிகாரமும் இந்த ஜனநாயக நாடும் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்குங்கிற நம்பிக்கையில தான் அவங்க அரசியலுக்கே வராங்க. சார், இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த சென்னை அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்துல ஃப்ளட் வந்துச்சு. அந்த நேரத்துல எல்லாம் இப்ப ஆளுங்கட்சியில இருந்தவங்க யாராவது வந்ததை நீங்க பாத்தீங்களா? மோஸ்ட்லி இந்த ஆக்டர்ஸ் தான் வந்தாங்க. ஆக்டர்ஸ் வந்து வந்தாங்கல்ல, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த நிவாரண பொருட்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதனால வந்து அவங்களுக்கு இருக்கிற அக்கறை எதுக்கு அரசியல்வாதிகளுக்கு இல்ல, எதுக்கு வர்றதுக்கு வந்து யோசிக்கிறாங்க, அந்த மாதிரி நான் கேக்குறேன். சார், நடிப்புன்றது ஒரு தொழில் தானே சார். இந்த தொழில இருக்கிறவங்க தான் வரணும்னு அப்படி இல்லையே சார். யார் அவங்க ஒரு தொழில் வேற, அரசியல் வேற. சோ எந்த தொழில இருக்கிறவங்களும் அரசியல் வரலாம் சார். நமக்கு யார் நல்லது பண்றாங்கன்றதுதான் சார் முக்கியம். அது யாரா இருந்தாலும் கணக்கு இல்ல சார். சினிமான்றது ஒரு ஜிகினா மாதிரி பளபளப்பா தான் இருக்கும். சினிமால பார்க்க நல்லா இருக்கும், ஆனா ரியல் லைஃப்ன்றது கண்டிப்பா நல்லா இருக்காது. சோசியல் மீடியா, சமூக ஊடகங்கள் வந்து எவ்வளவு தூரம் உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? அரசியல்ல வந்து அரசியல்வாதிகளையோ வேட்பாளர்களை தேர்வு செய்யறதுல சோசியல் மீடியா எவ்வளவு தூரம் உங்களை பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? சோசியல் மீடியா வந்து எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்க செய்யற தப்பையும் காமிக்குது, அவங்க செய்யற நல்ல விஷயமும் காமிக்குது. இப்ப நல்ல விஷயத்த காமிக்கும் போது அவங்க பண்ற தவறுகள்லாம் காமிக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க மேல உள்ள நல்ல நம்பிக்கை மட்டும்தான் இருக்கே தவிர அவங்க நல்லவங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடணும், செய்யணும், அந்த ஒரு இதுதான் போகுது. அவங்கள பார்க்கும்போது இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க தான் சொல்றாங்க. அதே சமயம் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க அரசியல்ல. ஆனா அவங்கள வந்து எப்படி காமிக்கிறாங்கன்னா, கெட்ட விதமா காமிக்கும் போது, அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் தவறுகளை காமிக்கும் போது, இன்னும் இவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு போய் நம்ம நம்பிட்டு இருந்தோமா அப்படின்ற அளவுக்கு மக்கள் கிட்ட வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. சோசியல் மீடியால வந்துட்டு நல்ல விதத்தையும் காட்டுறாங்க, கெட்ட விதத்தையும் காமிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத ஆராய்ஞ்சு நம்ம முடிவெடுக்கிறதுல இருந்து தான் இருக்கு சார் எல்லாமே. ரைட் பேஸ்டு அரசியல், உரிமை சார்ந்து குரல் கொடுக்கிற அரசியல்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துக்கு நான் வந்து நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பேர்? நான் வந்து என் மக்களுக்கு இதை செய்வேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பேர்? இந்த பையன் ஒரு சின்ன கதை சொல்லிப்பா, நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுல யாரோ முடியாத நேரத்துல வந்து ஒரு பணத்தை கொடுக்குறாங்கன்னா அதை நான் எப்படியாக எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பெருவாரியாக அதை மறுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட இப்படி ஒரு தாட்டும் உள்ளுக்குள்ள இருக்கு. பண தேவை இருக்கிற பட்சத்துல அதை நான் என்ன செய்வேன் அப்படின்ற புள்ளியை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தலில் நம்ம பணம் வாங்குறது வந்து என்னன்னாக்கா, நம்மளே நம்ம விற்கிறோம்னு அர்த்தம். நம்ம வந்து நம்மளை வித்துக்கிறோம். நியூ ஆர்லியன்ஸ் சிட்டில ஆபிரகாம் லிங்கன் வந்து போகும்போது அங்க அப்ப அடிமை முறை வியாபாரம் இருந்துச்சு. மனுஷனை வாங்குவாங்க, பிளாக் மக்களை வாங்கிற ஒரு சந்தையை பாக்குறாரு. அப்ப அவர் கையில ஒரு டாலர் இருக்கு. ஒருத்தர் வந்து ஒய்ஃபை விற்கிறாரு, குழந்தையும் விற்கிறாரு. அவர் கையில ஒருத்தர் கையில டாலர் இருக்கு. அப்ப ஆபிரகாம் லிங்கனுக்கு வயசு வந்து 13 வயசு தான். அந்த காட்சியை பார்க்கும்போது ஒய்ஃபை வந்து வித்துறாரு. ஒரு வருஷம் வந்து கான்ட்ராக்ட் போட்டு வாங்கிட்டு போறாங்க, பிள்ளையும் வாங்கிட்டு போறாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, நீ நிகழ்காலமா இருக்கக்கூடிய உன் மனைவியை வித்துட்ட, எதிர்காலமா இருக்கக்கூடிய உன் குழந்தைய வச்சுக்கிட்ட, பட் இந்த டாலரை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறாய் என் கருப்பென தோழனேன்னு சொல்லி கேள்வி எழுப்புவார். அதே தான் இங்கேயும் நான் பொருத்தி பார்க்கிறேன். அது அடிமை முறைக்கான சந்தை. இது என்னன்னா, நீங்க பணத்தை வாங்கிட்டு நீங்களே அடிமை ஆகிறீங்கன்னு அர்த்தம். நான் ஸ்லேவ், ஜனநாயக உங்களுக்கு நான் அடிமை. அரசியல்வாதிட்டு நீ என்னைக்கு பணம் வாங்குறியோ இன்னில இருந்து நான் உனக்கு அடிமை அப்படின்னு பேசும்போது இங்க குரல் வந்துச்சு. இந்த குரல் எதுவுமே வந்து கேட்க முடியாது, ரியாக்ட் பண்ண முடியாது. கனவு அரசாங்கம் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கும். சிறு வயதுல இருந்து எல்லாத்துக்கும் அரசியல் சட்டமைப்பு வந்து சொல்லிக் கொடுக்கப்படணும் சார். அரசியல் சட்டமைப்பு தெரிஞ்சுனாலே நமக்கு தவறுகள் குறைய ஆரம்பிச்சிடும். அதோட தண்டனைகள் என்னன்னு தெரிஞ்சுனாலே நமக்கு தவறு குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தெரியற மாதிரி இருக்கும். ஜாதி மதம் இல்லாத அரசியலா இருக்கும் சார். இப்போ முதல்ல என்னுடைய ஓட்டு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு கேட்டப்போ எவ்வளவு பேரு கை தூக்குனீங்கன்னு தெரியும். இப்ப கேக்குறேன், என்னுடைய ஓட்டு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க எவ்வளவு தூரம் நம்புறீங்கன்னு ஒரு கரவொலி மூலம் சொல்லுங்க பாப்போம்.
நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. மக்களாட்சியினுடைய மாண்பை காப்பதற்கான இந்த ஜனநாயக யுத்தத்தில் ஒரு விரல் ஆயுதத்தை இன்னும் கூர்மையானதாக ஆக்கி இன்னும் இறுக பிடித்து இந்த யுத்தத்தில் மக்களாட்சி என்றென்றும் தொடர்வதற்கும் ஜனநாயகத்தினுடைய விழுமியங்கள் என்றென்றும் காப்பாற்றப்படுவதற்குமான அறைகூவலை இந்த நாட்டிற்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். நன்றி.